ஒரு டைரக்டர் டொக்காரத நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். இதுக்கு மேல இந்த மாட்டுல பால் வராதுங்கிறது மெஜாரிட்டி ஆஃப் ஆட்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இப்ப இந்த தக் லைஃப் எல்லாம் யாரும் எதிர்பார்க்க போறது கிடையாது. பாலாவுடைய அடுத்த படத்தை யாரும் எதிர்பார்க்க போறது கிடையாது. மிஷ்கின்ட்ட மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஆசாமி எப்ப பாம்பு போடுவாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. ட்ரெயின் அது நடக்குமா என்னன்னு தெரியல. நம்ம பார்த்த டைரக்டர்கள்ல சேது வர்றப்பெல்லாம் நானு அக்கீரா எல்லாம் ஸ்கூலு அது தெரியாது. ஆனா காலேஜ் டைம்ல தான் சித்திரம் பேசரி வருது. இன்னும் சொல்ல போனா இன்டர்நெட்டுக்குள்ள உலாத்தி கொண்டிருந்த காலத்துல வந்த படங்களே 2009, 10க்கு அப்புறம் தீக்கை தொட்ட ஆள் வந்து மிஷ்கின். ஆனா மிஷ்கினுடைய பல படங்களை அது வந்தபோது ஆஹ் நல்லா இருக்கு, ஓகே. ஆனா அதுல ஒண்ணும் இவனுங்க அவ்வளவு இது பண்ற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிற அளவுக்கு டீல் பண்ண படங்களே வந்து நம்ம நந்தலாலாவை சொல்லலாம், ஓனாய் மாட்டுக்குட்டின்னு சொல்லலாம், யுத்தம் செய்ய சொல்லலாம். ஏன்னா யுத்தம் செய், ஓனாய் மாட்டுக்குட்டியும் எல்லாம் வரப்ப நல்லாவே சோசியல் மீடியா பீக்ல இருந்துச்சு. இப்ப திரும்பி பார்த்தா ஒரு கிளாசிக்கா இருக்கக்கூடிய ஒரு படம், அந்த படம் வந்த காலத்திலேயே சோசியல் மீடியால நம்ம அனுப்பி இருக்கோம். அதோட உண்மையான ஒர்த்துக்கு அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிருக்கோம்னு யோசிச்சு நினைக்கிறீங்களா? நல்ல படம் நல்லா இருந்துச்சுப்பா. நல்ல ராஜா மியூசிக், மிஸ்கின், த்ரில்லிங் அந்த லெவல்ல பொது சமூகம் கடந்து போயிருச்சு. வெகுஜனம் கொண்டாடுறது மேட்டரே இல்லைங்க. வெகுஜனம் கொண்டாடுறது கொண்டாடல ரெண்டாவது. ஆனா அந்த படம் புடிச்ச ஆட்களே நாமளே கூட அப்போ அந்த படம் ஓனாய் மாட்டுக்குட்டியும் சேஃபர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். அந்த படம் வந்தது அப்போ சோசியல் மீடியால நம்ம பேசினதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஏதோ அப்படி ஒன்னும் கிளாசிக் எல்லாம் கிடையாது. இப்ப சுப்பிரமணியபுரம், பருத்தி வீரன் அந்த இடத்துல நம்ம ஓனாய் மாட்டுக்குட்டியும் வச்சு ஹேராமோ, விருமாண்டி அந்த இடத்துல கூட ஓனாய் மாட்டுக்குட்டியும் வச்சு பேசின மாதிரி நினைவு இல்ல. ஆனா இன்னைக்கு திரும்பி பார்த்தா கடைசியா ஒரு நல்ல படம் தமிழ்ல இம்பாக்ட் கொடுத்த ஒரு படம் எதுன்னு யோசிச்சா நீங்க குறைந்தபட்சம் வடசென்னை வரைக்குமாவது ஒரு 4-5 வருஷம் பின்னாடி போக வேண்டியிருக்கு. நீங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு படம் இந்த படம் பார்த்தா ஒரு வாரத்துக்கு மூளைக்குள்ள நின்னுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தமிழ் படம் ஏதாவது நினைவு வருதா? 2010 காலத்துல இருந்த டைரக்டர்களை தாண்ட அளவுக்கு அதுக்கப்புறம் யாருமே வரல. அப்புறம் அதுக்கப்புறம் வந்த நியூ ஏஜ் டைரக்டர்களும் ஸ்கேம்களா மாறிட்டு இருக்காங்க. உண்மையில இன்னைக்கு மிஷ்கின் லீக்ல, பாலா லீக்ல ஒரு டைரக்டர் கூட இல்லைங்கிறது தானே மேட்ரு. இல்ல அது உண்மைதான். அதுக்கு வந்து அவங்களும் என்னதான் பண்ணுவாங்க, சில பேர் தான் வந்து அவங்களோட ஸ்டைலு, சிக்னேச்சரு, அவங்க நம்புற கலையை இன்னும் இப்போ ராம் மாதிரியான ஆட்கள் பிடிவாதமா அவங்க தங்களுக்கான சினிமாவை தான் எடுக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அவங்களுடைய கதை தேர்வு அல்லது அவங்க டைரக்ஷனோ அவங்களோட ஸ்டைல்ல இருந்து எதுவும் மாறப்படுறது இல்ல. ஆனா இந்த கேட்டா அந்த வால்மார் இருக்கவங்க எல்லாம் ஈஸியா வந்து இப்ப என்ன கரண்ட் ட்ரெண்ட் இருக்குன்னு அதுக்கு சூடு போட்டுக்க தயாராகவே பாதி நீர்த்து போயிடுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இல்ல கலைக்காகன்னு படம் எடுக்கிறதே வந்து இப்ப பூமர் சிந்தனை மாதிரி ஆயிப்போச்சு. அதுதான் பிரச்சனை. இப்ப என்னன்னா, இப்போ நம்ம ஜமா டைரக்டர் இருக்காங்கல்ல, அவனோட ரீசென்ட் பேட்டி இப்போ ஒரு புது படம் ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட பேட்டி எல்லாம் சொல்றான். ஜமா மாதிரி நாங்கள் படங்கள் நிறைய எடுக்கணுங்கிறது எனக்கு ஆசைதான். ஆனா அந்த ஜமா படம் ஓடி இருந்தா நான் எடுத்திருப்பேன். அது ஓடல. அதுல வந்து ஏகப்பட்ட கையை கடிச்சிருச்சு. இப்ப நான் வந்து கமர்ஷியல் இதுக்கு போயே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பெங்களூர் பாபா காமெடி எல்லாம் போட்டு வச்சு அவன் ஏதோ ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கான். நான் படம் பார்க்கல. பட் அதுதான் அது ரிவ்யூஸ் நல்லா தான் இருக்கு. கூடிய சோஷியல் மீடியா அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து 3 செகண்டுக்கு மாறிடுச்சு அப்படின்னு 9 செகண்ட்ஸ் என்னமோ சொல்றாங்க. ஒருத்தரோட அட்டென்ஷன் ஸ்பேனுங்கிறதே வந்து 9 நொடிகள் தான் அப்படிங்கும்போது அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மிஷ்கினோட ஒரு நீங்க சொல்ற ஓனாய் மாட்டுக்குட்டின்னு சொல்றீங்கல்ல, ஃப்ரேமை போட்டு உட்காந்து பார்க்கணும்ல. அவன் வந்து கிட்டத்தட்ட 20 செகண்டுக்கு அவன் வந்து வெறும் எம்டி ஸ்கிரீனை மட்டுமே காட்டிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மெதுவா உள்ள கொண்டு வருவாங்கிற இடத்துல வந்து அதை பாக்குறதுக்கு பொறுமை இல்லைங்கிற அந்த இடத்துக்கு போயிடுச்சு. இல்ல நான் அந்த இடத்த மறுக்கிறதான். சில படங்கள் ஓகே, நீ வந்து ஒரு அந்த சினிமா ஏஸ்தட்டிக்ஸ்க்காக அதாவது பாக்கலான்ற மாதிரிலாம் இருக்கு. ஓனாய் மாட்டுக்குட்டியும்ல அந்த பிரச்சனை கூட இல்ல. நீ ஆரம்பிச்சீன்னா அந்த ஆரம்பிச்ச ஷாட்ல இருந்து முடிகிற வரைக்கும் நிச்சயமா எங்கேயுமே தொய்வில் ஒரு சராசரி பார்வையாளனுக்கு நீ எந்த இதை பத்தின சினிமா மொழி தெரிஞ்சுக்கவே தேவையில்லை. அவனை என்கேஜ் பண்றதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்கு. ஒரு கமர்ஷியல் மசாலா படத்துக்கான எல்லா விஷயமும் இருக்கு. அதுல நீ அதுக்குள்ள இறங்கி பேசலாம் நிறைய. பட் அதுல நீ சொல்றதுக்கு ஒன்னும் அது ஏன் எடுத்துக்கப்படல அதுதான் கேக்குறேன் நான். இப்ப நீங்க சொல்ற அதே கணக்கு தான் சொல்றேன். அந்த படத்துல அந்த டைம்ல நீங்க கமர்ஷியலா இருந்தது தொய்வே இல்லைங்கிறீங்கல்ல, அது கமர்ஷியலா இல்லைங்கிறதுனால தான் மக்கள் பார்க்கலாங்கிற நானு. நம்ம பேசணும் நல்ல படம், அது இருக்கு இது இருக்கு. ஆனா நமக்கே ஏதோ ஒன்று குறையுது. நாம எதிர்பார்க்கறது வேற. நாம வந்து அதுல ஃபைட் இல்ல, கமர்ஷியலா இல்லைங்கிறதுனால நம்ம அதை
குறைச்சு சொல்லல. மூலவிங்கிகளே நம்மளே அந்த படத்தை அன்னைக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே, இல்ல அந்த ஓகே படத்துல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரீவாட்ச போட்டப்ப பயங்கரமா இருக்குன்னா, இல்ல நீ சொல்றது அதுக்கப்புறம் இடைப்பட்ட 10 வருஷத்துல பார்த்த கருமங்களை எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி பார்க்கும்போது ஐயோ வி மிஸ்டு டைமண்ட் இன் சர்ச் இல்ல ஆஃப் கோல்டு வி நீ மிஸ்டு இல்ல சொல்றது டைமண்ட். அது இப்ப என்னன்னா, நம்ம வந்து சந்தோஷமா இருக்கும்போது மனசு சந்தோஷமா இருக்கும்போது அது தெரியாது. அது இழந்ததுக்கு அப்புறம் தான் அது தெரியுமாங்கல்ல. அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் இப்ப இருக்கோம். நம்ம 10 வருஷமா பார்த்த குப்பைகள்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு இப்போ ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் கிளாசிக்கா இருக்கு. இத நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. இத நம்ம குறை சொல்லிட்டோமே. நம்ம என்ன சொல்றது? நீ எவ்வளவுக்கு எவ்வளவு டேஸ்ட்டா குடுக்குறோமோ, அதோட கொஞ்சம் அதிகமா டேஸ்ட் எதிர்பார்ப்போம். சோ அவன் அந்த அளவுக்கு குடுக்கும்போது, நம்ம வந்து இது ஏன் அஞ்சாதை மாரி இல்லங்கிற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருந்தோம். கரெக்ட். இன்னைக்கு அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தா, அதுக்கப்புறம் உருப்படியா ஒண்ணுமே வரல. கடைசியா எப்ப நல்ல படம் பார்த்தோம்னு இப்ப பேசுனதுக்கு அப்புறம் இப்ப பேசும்போது தான் ஞாபகத்துக்கு வருது. கடைசி விவசாயி. கடைசி விவசாயி. கடைசி விவசாயியை அந்த கணக்குல சேர்க்க முடியும். அதுக்கப்புறம் தியாகராஜன் குமார் ராஜாவுக்கு இடையில வந்து அதெல்லாம் அந்த படத்துல எல்லாம் சேர்க்க முடியும். ஆனா இது எல்லாத்துலயும் ஒரு ஒற்றுமை ஒண்ணு இருக்கும். நாம லெஜெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்குனர்கள் பாலாவாகட்டும், மிஷ்கின் ஆகட்டும், அவங்களுடைய படங்கள்ல சாமியை தொட்டு காட்டுற ஒரு வேலையை அங்கங்க பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க தான் காலம் கடந்து இந்த மாதிரி 10 வருஷம் கழிச்சு ரீவாட்ச் போட்டு கண்ணீர் ஊக்குற வேலைக்கெல்லாம் சம்பவங்களை அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க யோசிச்சு பார்த்தா வெற்றிமாறன் கூட ஏதாவது ஒரு படத்துல ஒரு நான் சொல்றேன் அந்த மாதிரி தெய்வத்தை தொட்டு காட்டுற வேலையை பண்ண மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது நினைவு வருதா? ஆனா நீங்க கடைசி இல்ல விவசாயில இல்ல அப்படி ஒரு சீனை அது சீனா சாமியாவே வச்சுட்டாரு. நீங்க மிஷ்கினுடைய படங்கள்ல அந்த ரத்தத்துக்கு பூ போடுற ஷாட் ஆகட்டும், ஓநாய மாட்டுக்குட்டியும்ல பல சீன்களை நம்ம அப்படி சொல்லலாம். நந்தலாலால அம்மாவை போய் பாக்குற சீனு, அந்த லாரி டிரைவருக்கு கடைசியா ஹார்னை கொடுக்கிற சீனு, பாலாவுடைய சீன்கள் இருக்கு, சேதுவுல இருக்கக்கூடிய சீன்கள், கடைசியா ஸ்ரீமன் பைக்கை கீழே போட்டு எந்திரிச்சு வர்ற அந்த அதையெல்லாம் நம்ம என்னன்னு சொல்ல முடியும். அப்புறம் நீங்க 7Gல எடுத்து பாத்தீங்கன்னா சோனியா அகர்வாலுடைய அம்மா தலைய தொடர சீன், இதெல்லாம் வேற எதுவுமே கிடையாது. மனுஷன் தெய்வத்தை தேடிட்டே இருக்கான், வரலாறு நெடுக்க அவன் தேடிட்டே இருக்கான். ஆர்ட் ஃபார்ம்ல அதை காட்டிட முடியுமான்னு ரியல் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு அர்ஜு இருந்துட்டே இருக்கும். அவங்க படம் எடுக்கும்போது அவங்க பிளான் பண்ணி இவங்க நம்ம பட்டியலிட்ட யாருமே இந்த படத்துல சாமியை காட்டணும்லாம் காட்டுறது கிடையாது. அந்த கதையில ஒரு கேரக்டர் தெய்வம் ஆகுது. மனுஷனுக்கு அதுதான் தேவை. இந்த அர்ஜ தொடர்ச்சியா தன் படங்கள்ல காட்டுன இயக்குனர்னு தமிழ்ல மிஷ்கின் அளவுக்கு யாரையுமே சொல்ல முடியாதுன்னு தோணுது. அவருடைய எல்லா படங்களும் மனுஷன் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல சூப்பர் ஹியூமனா, அதாவது தெய்வமா மாறிடுறான் அப்படிங்கறதுதான். கிரே தான் இத்தனைக்கும் அவர் காட்டுற ஆட்கள் எல்லாருமே அஞ்சாதையில இருக்கக்கூடிய ஆட்கள் இருந்து கில்ட்ல இருந்து அவரு சாமியை தான் எடுத்துட்டு வர. அப்படி ஓனாய் மாட்டுக்குட்டியும் அது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அந்த சாமியா இன்னொருத்தனை மாத்திட்டு போறதோட அந்த படம் முடியும். நம்ம முழுமையா மிஷ்கின் பிலிமோகிராஃபினா ஓனாய் மாட்டுக்குட்டியும் மாதிரியான ஒரு அண்டர் ரேட்டட் ஜெம்ல இருந்தே எடுத்து பேசலாம்னு வைங்களேன். முதல்ல அந்த படம் அன்றைய காலகட்டத்தில் இது ஒன்னும் முழுமையான திரைப்படம் இல்ல, எடுத்து வச்சு கொண்டாடுற அளவுக்கான கிளாசிக் இல்லைன்னு நினைப்பதற்கு அதுல என்ன பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு பேசுவோம். ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த மாதிரி தோணுது இல்ல. எனக்கு வந்து அந்த டைம்ல வந்து எனக்கு அது பிடிச்சது. ஆனா இந்த அளவுக்கு வந்து இது இப்படி அப்பவே நிறைய குறியீடுகள்லாம் போட்டிருப்பாங்க. குறியீடுகள்லாம் அப்ப வந்து Facebookல ரொம்ப ஃபேமஸ். அந்த குறியீடுகள் ரைட் அப்லாம் நிறைய அப்பவே வந்துட்டு இருந்தது. அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன். பட் ஆனா நீ சொன்ன மாதிரி வந்துட்டு அதுல பிரச்சனை இருக்க மாதிரி எனக்கு தோணல. நான் அதை முழுமையா என்ஜாய் பண்ண. இப்போ நேத்து ரீவாட்ச் பண்ணும்போது இன்னும் ஏன் என்ஜாய் பண்ண முடிஞ்சதுன்னா சமீபத்துல வந்த படங்களுடைய அந்த தரங்களும் அதை இன்னும் மேல தூக்கி காட்டுச்சு அப்படிதான் சொல்ல முடியும். எனக்கு ஞாபகம் வர்ற டிஸ்கனெக்ட் அப்படின்னா எனக்கு அதுல அந்த சீக்வன்ஸ் கனெக்ட் ஆகலன்னு தோணுச்சு. அவன் கொடுக்குற சீக்வன்ஸ் இருக்குல்ல, இப்போ அதான் அந்த 5வது எக்ஸாம்பிள் இருக்குல்ல, 5வது எக்ஸாம்பிள்ல ஒரு சீக்வன்ஸ் முடியுது அப்படின்னா அதோட கடைசி சீன் வந்து அடுத்த சீனுக்கான ஆரம்பமா இருக்கும், அல்லது அதோட ஒரு முழுமையான முடிவு அங்கிருந்து அது அது தூண்டல் மூலமா இது நடக்கிறது மூலமா அடுத்தது வருதுங்கிற ஒரு ஒரு கனெக்ட் இருக்கும்ல. அந்த கனெக்ட் வந்து எனக்கு அந்த பிரச்சனை யுத்தம் செயலியுமே இருந்துச்சு. அவன் ஒரு சீக்வன்ஸ் காட்டுறான், அந்த சீக்வன்ஸா அது தனியா நல்லா தான் இருக்கு. ஆனா அது முடிஞ்சு அடுத்தது ஆரம்பிக்கிறதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல, அல்லது அந்த சம்பந்தம் வந்து ரொம்ப வீக்கா இருந்துச்சுங்கிறது என்னோட பாயிண்ட். இப்ப என்னன்னா ஒரு டக்குனு ஞாபகம் வர்ற சீன் வந்து அந்த அவன் அந்த ஒரு பிச்சைக்கார ஒருத்தன் நீ டாக்டர்னு சொல்லிட்டு அவன் பணத்தை போட்டு போவான் தெரியுமா, அங்க முடியும். அங்க முடிச்சிட்டு அடுத்து ஆரம்பிக்கிறது பார்த்த அப்படின்னா அவன் இதுல படுக்க போட்டு ஊசி போடுறதோ ஏதோ ஒண்ணு காமிப்பாங்க. அது என்னன்னா அந்த சீக்வன்ஸ் தேவையே இல்ல. இந்த சீக்வன்ஸுக்கும் அடுத்து அவன் கொண்டு போற இடத்துக்கும் அந்த
அந்த டிஸ்கனெக்ட் இருந்துகிட்டே இருந்த மாதிரி தோணுச்சு. அதாவது அவன் ஒரு 20 சீக்வன்ஸ் அதில் வச்சிருக்கான் அப்படின்னா 20மே நல்லா இருக்கு. 20ல குறைஞ்சது 5 6 வந்து அந்த முந்தின சீனுக்கும் அடுத்ததுக்குமான கனெக்ட் ஆகி இது வரல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துட்டு இருந்துச்சு. எனக்கு அதுல என்ன பிரச்சனைனா, இந்த படத்துல காஸ்டிங்லயே கிட்டத்தட்ட பாதி வேலையை முடிச்சிடுறாப்ல. அதாவது அமெச்சூர் ஆட்களை உள்ள இறக்கிக்கிறது, மெயின் கேரக்டரா தான் எடுத்துக்கிறது. இந்த மெயின் கேரக்டருக்கு 1.25 மணி நேரத்துக்கு அதிகபட்சம் ஒரு 10 டயலாக் தான் இருக்கும். ஆனா இந்த 10 டயலாக்லயே அந்த கேரக்டருடைய உல்ஃபுடைய இன்டென்ஸ குடுத்துறணும். அத வேற எந்த ஹீரோவும் சத்தியமா தமிழ்ல பண்ண மாட்டான். அதனால அதை தானே எடுத்துக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இப்ப திரும்பி பார்த்தா அந்த படத்துல மிஷ்கின் அவ்வளவு அழகா இருக்காப்ல. உருவமா, முகமா சூப்பரா அவ்வளவு இருக்கான். சூப்பரா இருக்காப்ல. பர்ஃபெக்ட். அத பண்ணிட்டாரா? இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா, அந்த பதட்டத்திலேயே இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி ரோல அவ்வளவா நடிப்பு வராத புதுசா வந்திருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ வந்து பண்ணிடுறான். மீதி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் சுமாரான நடிகரா இருக்கிறதுனாலயே ஏதோ ஒரு டிஸ்கனெக்ட். குறிப்பா அந்த தம்பாங்கிற கேரக்டரை நீ கரடி பெரிய வில்லன்னு நீ ரெஜிஸ்டர் பண்ணணும்னா, ஆனா அவன் காமெடியனா மாறிடுறான். அவன் கூட இருக்கக்கூடிய 2 கிறுக்கனுங்க கத்திய வச்சுட்டு இருக்கானுங்கல்ல, அது வந்து அன்னைக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இவர் வந்து ஜப்பானீஸ் படங்களை பார்த்துட்டு அந்த சாமுராய் வாள் எல்லாம் வைக்கிறத ஒரு ஒரு வேண்டாத திணிப்பா பண்றாப்ல, ஃபேஷனா பண்ணிட்டு இருக்காப்ல. இன்னைக்கு நம்ம திரும்பி ரீவாட்ச் பண்ணும்போது இதெல்லாம் தான் வரப்போகுதுன்னு நம்ம மைண்டுக்கு தெரிஞ்சிருது. நம்ம மைண்ட் வந்து அந்த கசடுகளை எல்லாம் தவிர்த்துட்டு மெயின் படத்தை மட்டும் பாக்குது. ஆனா ஃபர்ஸ்ட் தடவை பார்க்கும்போது கண்ணு எல்லாத்தையும் தான் பாக்குது. இவன் என்னடா மூத்திர செட்டியோட ஸ்ட்ரெச்சர்ல உட்கார்ந்துருக்கான், 4 பேர் சுத்தி இருக்காங்க, இவனை பார்த்தாலும் பயம் வர மாட்டேங்குது. பயம் வர்ற மாதிரி அவனுடைய எந்த டயலாக்குமே இல்ல. எஸ் எஸ் எஸ்மா இப்படி ஒரு மிஷ்கினுடைய இன்டென்ஸான ஒரு படத்துல வூல்ஃப் கேரக்டர் அவ்வளவு பிரமாதமான ஆர்க்கோட இருக்கு. ஆனா இந்த தம்பாவை பாத்தீங்கன்னா யாராவே பைத்தியக்காரங்கிற மாதிரி இருக்கு. இந்த தம்பா கேரக்டரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல ஷாஜியா போலீஸ்கார் சிபிசி அவர் வந்து அவருடைய மலையாள வாடை அடிக்கிற ஸ்லாங்ல பர்ஃபெக்டா ஒரு ரோல பண்ணிருப்பாரு. அவருக்கு எதிரில இன்னொருத்தன் இருப்பான். கமிஷனருக்கு கீழே 2 பேர் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த 2வது ரிப்போர்ட் பண்றவன் சீரியல் தனமா நடிச்சிட்டு இருப்பான். இது மாதிரியான கேரக்டர்களை உள்ள வச்சதும் இந்த தம்பாவை சுத்தி இருக்கக்கூடிய அடியாட்கள்ல இன்னும் 2 பேர் இருப்பாங்க. பைபிளை வச்சுட்டு சுத்துற 2 பேர். அவங்களுக்கு எல்லாம் டயலாக்கே கிடையாது. அவங்க எல்லாம் பர்ஃபெக்டா நடிச்சிருப்பாங்க. அப்போ இந்த படத்துடைய கேஸ்டிங்ல 80% ஆட்கள் பர்ஃபெக்டா நடிச்சிருப்பாங்க. இந்த திருநங்கையா நடிச்சிருக்க பொண்ணாகட்டும், கண்ணு தெரியாம எட்வர்ட் சொல்ற குழந்தை எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. ஆனா போலீஸ்காரர்களா நடிக்கிற ஆட்களும் இந்த தம்பாவை சுத்தி இருக்கக்கூடிய கிறுக்கன்களும் மட்டுமே இந்த படத்துடைய அந்த கல்ட்டு தன்மையை கெடுக்கிற மாதிரியான சில வேலைகளை அன்னைக்கு பண்ணாங்க. அது நமக்கு வந்து என்ன சொல்றது, குறைகள் மட்டுமே பிரதானமா. அன்னைக்கு வந்து மிஸ்கின் கிட்ட குறை கண்டுபிடிக்கிறது தான் ட்ரெண்ட். ஏன்னா அவர் வாய் அவ்வளவு பேசிட்டு இருந்தாரு. இல்ல தம்பன் சொன்னவனே ஞாபகம் வந்தது. இப்ப நீ சொல்ற மாதிரி அது டிஸ்கனெக்ட் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுச்சு. அவன் என்ன பண்றான் அப்படின்னா சீரியஸ் மூவில இதை ஒரு காமிக்கல் எலிமெண்டா வைக்க ட்ரை பண்றான். அதாவது இது வந்து இன்டென்ஷனாவே வந்து இது வந்து காமெடியா இருக்கணும். கேரக்டர்களுக்கு வந்து அது சீரியஸா இருந்தா கூட நம்ம பாக்குறவனுக்கு காமிக்கலா இருக்கணுங்கிறது வந்து அவனோட பிளானா இருக்கலாம். அல்லது நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன ஆகுது அப்படின்னா அது டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுது. நீ சொல்ற மாதிரி ஒரு வில்லனை பார்த்து இவன் பயப்படுறதுக்கான தேவை இல்லைங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா இவங்க ஓடுறது இவங்க தப்பிக்கிறது எதுவுமே ஓனாய் ஆகட்டும் ஆட்டுக்குட்டி ஆகட்டும் 2 பேரும் சேர்ந்து ஒரு காமெடியன் கிட்ட இருந்து தப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் ஒரு வேட்டைக்காரன் மாதிரி இருந்திருக்கணும் அந்த இடத்துல. ஒரு கன்னோட அவனை பார்த்த உடனே வந்து இவங்க ஓட வேண்டிய தேவைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது இல்லாம போயிடுது. அது என்ன ஆகுது அப்படின்னா அது டிஸ்ட்ராக்ஷன் ஆகி அது நமக்கு காமிக்கலா ஜோக் பண்ணும்போது அவன் பண்ணும்போது அது வந்து நமக்கு கனெக்ட் ஆகலாம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன். இப்ப சூதுகவு மாதிரியான ஒரு டார்க் ஹியூமர் படம், அது ஒரு காமெடி படம் தான். அதுல ஒரு மிக சீரியஸான கேரக்டருக்கான தேவையே இல்ல. ஆனா அதுல அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் மட்டும் துண்டா தெரியும். அவன் சுற்றுவாங்கிறது பயம் ஒரு காமெடி படத்துல கூட நமக்கு வர வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஓனாய் மாட்டுக்குட்டி மாதிரி ஒரு கண்ணு தெரியாத குடும்பம் உயிருக்கு அஞ்சி ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த வில்லன் அந்த பயத்தை ஆடியன்ஸுக்கு கடத்தணும், கேரக்டர்களுக்கு கடத்தணும். இந்த ஒரே ஒரு லேகு அந்த படத்தை முழுமையா வந்து கொண்டாடுறத தடுத்துருச்சு அப்படிங்கிற தோணுது. அதான் நம்ம இப்போ எனக்கு டக்குனு ஞாபகம் வருது சவரகத்தியில அவங்க அந்த குடும்பம் ஓடிக்கிட்டே இருக்கும். இவன் மிஷ்கின் தான் அங்க இது நினைக்கிறான், வில்லன் நினைக்கிறான். அவங்க காமெடியா அவன் துரத்திக்கிட்டே இருப்பான். என்ன இருக்கும் அப்படின்னா படத்தோட டோன் வந்து அவங்க காமெடின்னு செட் பண்ணிட்டானுங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த துரத்துறது காமெடி ஆகும்போது அதை நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியுது. இது வந்து படத்தோட டோன் சீரியஸ்னு வைக்கும்போது அங்க நீ காமிக்கல் எலிமெண்ட்ஸை அதாவது அந்த ஜோக்கை கம்மி பண்ணியிருக்கணும். அந்த எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸை கேரக்டர்ஸை காமிக்கலா வச்சுட்டு இப்போ நம்ம இதில் 5ஆவதுல அதான் சொல்ல வந்தேன். 5ஆவது ஒரு மொட்டை ஒருத்தனை காட்டியிருப்பானுங்க.
அவன் காமெடிலாம் பண்ண மாட்டான். ஆனா என்னன்னா, அந்த முகத்த காட்டல அப்படிங்கிறது வந்து ஒரு காமிக்கல் எலிமெண்ட். அது பேரலலா அது ஓடிக்கிட்டே இருக்கும். அது வந்து அத வச்சு ஆக்சுவலா அந்த குழந்தைங்க அந்த 2 பெண் குழந்தைங்க ஓடுறத வந்து அந்த மொட்டைய 2 மொட்டைய வச்சு இது ம். பண்ணியிருப்பானுங்கன்னு நெனைக்கிறேன். சீரியஸா காட்டுவானுங்க. அது ஒரு காமிக்கல் எலிமென்ட்டா இருக்கும். ஆனா அந்த சீரியஸ்னஸ் குறையாம காமிக்கல் எலிமெண்ட் போயிருக்கும். இந்த காமிக்கல் எலிமெண்ட்ங்கிறப்ப ஞாபகம் வருது. தமிழ்ல சோபா சக்திய ஏன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா, அந்த ஆள் தான் மிக கொடூரமான துயரத்த பிளாக் ஹியூமரோடவே கொண்டு போவாரு. ஏன்னா, தமிழ் சூழல்ல போர பார்த்த ஒரே குரூப் அவிங்க. போருடைய கொடூரங்களையும், சிறையில பட்ட வேதனைகளையும் தான் அவர் தொடர்ச்சியா எழுதிட்டு இருக்காரு. இதை எழுதுறதுக்கு அவர் எடுத்துக்கிற டோன் வந்து பிளாக் ஹியூமர். இவ்வளவு கொடூரமான துயரத்துல எப்படி ஹியூமர் பண்ண முடியுது? ஆனா அந்த ஹியூமர் தான் அந்த நாவலை எல்லாம் தொடர்ச்சியா படிக்க வைக்குது. தமிழுடைய மிக பிரதானமான ரைட்டர்னா சோபா சக்தின்னு எனக்கு நினைக்க தோணுதுன்னா, அது காரணமே அந்த ஹியூமர் தான். இத சினிமால செஞ்சு காட்டுன ஆள் வந்து மிஷ்கின். நீ யோசிச்சு பார்த்தா இவ்வளவு இன்டென்ஸான ஸ்டோரியில எத்தனை இடங்கள்ல ஹியூமர் இருக்கும். ஆனா அது உறுத்தவே உறுத்தாது. ஒரு கான்ஸ்டபிள் ஐயா எதுக்கு எடுத்தாலும் ஐயாம்பாப்ல. ஐயா 2 பேர் இல்ல சுடும்போது 2 அந்த பேர் விழுவானுங்க. ஒருத்தன் கர்த்தரேன்ட்டு வருவான், ஒருத்தன் முருகான்ட்டு வருவான். இவரு ஐயா இதுல இன்னொருத்தர் அடித்தான் விழுவாரு. அதுக்கப்புறம் ஒருத்தர் சுடுவாங்க. அடித்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இன்னொன்னு அந்த ஒரு ஷாட்ல வந்து இப்ப ஃபேமஸா இருக்குல்ல ஒரு இது திஸ் இஸ் த எண்ட். அது அது அதுல வருது. வரும். அது அங்க வந்து இது எத்தனை வருஷத்துக்கு அந்த முன்னாடி? சாங் ஓடிட்டு அப்பெல்லாம் இருக்கும். இது ஒரு மீமே கிடையாது. குறைந்தபட்சம் கிடையாது. தமிழ் சூழல்ல. ஆனா அது அதுல வரும். அந்த ஐயா சீன்ல கூட அந்த அந்த பிளாக் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? அந்த ஐயா சீன்ல அந்த ஃப்ரேம்ல வந்து இவர் இங்க இருப்பாரு. அந்த சல்யூட் அடிக்கிறவரு. அந்த பைக் இங்க இருக்கும். அந்த இன்னொரு அந்த ஃப்ரேம்ல எல்லாமே பாத்தீங்கன்னா உன் கண்களுக்கு விருந்துதான். ஆமா. இங்க என்ன நடக்குது? அவன் கன் பாயிண்ட்ல அவன் இந்த 2 ஸ்டாட்டிக் தான். அவனுக்கு வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகாது. நமக்கு டென்ஷன் பில்டப் ஆகுதும். கிட்டத்தட்ட ஒரு ஹிட்ச்காக் மொமெண்ட் மாதிரி. அதுக்கப்புறம் அவன் வந்து சாவி எடுத்துட்டு போய் ஏதோ பண்ணி கொஞ்ச நேரம் பண்ணி சரிடா உற்றுவான்னு நீ நினைக்கும் போது போகும்போது சுட்டுட்டு போவான். சுட்டுட்டு போவான். சோ இதெல்லாம் வந்து சான்ஸே இல்ல. இல்ல இது எப்படி நடிக்க அழகான வைக்கிறது? ஒரு உண்மையிலேயே பைக் ஸ்டார்ட் ஆகாத ஒரு பிரச்சனை அதுல இருந்தா ஒழிய ஒரு நடிகனால இத வந்து கிக்கர் அடிச்சு 3 தடவை சரி பண்ணி ஒவ்வொரு தடவை சரி பண்ணும்போது அந்த சைடுல தொங்குற பேக் வந்து கிக்கர் அடிக்கிற கால்ல வந்து இடிக்கும். அத தள்ளி விட்டு கீழ விழும். அதை பண்ணுவான். முரட்டுத்தனமான கம்போசிங் அது. ஏன்னா இந்த படம் முழுக்கவே சென்னையுடைய நைட்டு சோடியம் பேப்பர் வெளிச்சத்தை மட்டுமே வச்சு இவ்வளவு கிளீனா ஒரு அதே படம். மாதிரி அந்த நீங்க சொன்ன திஸ் இஸ் எண்ட் மாதிரியே ஃபர்ஸ்ட் அவன் ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்க போவான். ஃபர்ஸ்ட் இவனை கொண்டு பெஞ்சில வச்சுட்டு நீங்க அந்த அந்த சீனை மறுபடியும் போட்டு பாருங்களேன். இந்த அகிரா குரோசாவாவோட ஹை அண்ட் லோன்னு ஒரு படம் இருக்கும். அது வந்து ரொம்ப அதுவும் ஒரு இந்த மாதிரி பிளாக்கிங்க்கு ரொம்ப ஃபேமஸான மூவி. ஒரு ஃப்ரேம்ல எப்படி பிளாக் பண்றாங்க, எவ்வளவு ஒரே காட்சியில எவ்வளவு பேர் வந்து எப்படி அதை அப்சர்வ் பண்ணாங்க. அதாவது ஸ்கிரீன்ல வெறும் மனுஷங்க தான் இருப்பாங்க. ஆனா அது அவ்வளவு காமிக்கலா இருக்கும். சோ அதை வந்து ஹெவியா இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க. ஒவ்வொரு அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்ல கூட இவன் ஸ்ரீ போய் வந்து அந்த நின்னுட்டு இருக்கு. ஒரு அம்மா நின்னுட்டு இருப்போம். மொத்தம் அந்த ஸ்கிரீன்ல ஒரு டிவி, ஒரு ஆள் அந்த டிவி பாத்துட்டு இருக்கான் அந்த வாட்ச்மேனு. கீழே ஒரு அம்மா உட்காந்துருக்கு, ஒரு அம்மா நின்று இருக்கு. இவன் நின்னுட்டு கேட்பான். இந்த 5 பேர் இருக்காங்க, ஒரு டிவி இருக்கு. ஓகே. இதுலயே அவ்வளவு நீ நீ வந்து உன் கண்ணு வந்து நேர பாக்குறதுக்கே வந்து முடியாது. உன்னால அந்த ஸ்கிரீன்ல அவ்வளவு இருக்கும் கிரகிக்கிறதுக்கு. அந்த ஒரு நார்மலா சீன்னா அவன் என்ன கேட்பான், அந்த நர்ஸ் கிட்ட பேசுவான், அந்த நேரடியான உரையாடல் தான். அது இல்லாம அவன் பண்ற அந்த ஸ்டேஜிங்கே பாத்தீங்கன்னா உனக்கு அதுக்குள்ளே ஒரு நீயே வந்து உருவாக்கலாம் நிறைய கதைய. அந்த அம்மா அப்படி திரும்பி வந்து இல்ல டாக்டர்கிட்ட கேட்கும். கீழே ஒரு அம்மாட்ட அது அது லிட்டரலி வந்து பர்ஃபெக்டான ஒரு ஒரு சீனு. அதே மாதிரி இந்த லேடி கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணுவாங்க, இன்ட்ராகேஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவன் இன்ட்ராகேஷன் பண்றது அது எல்லாமே பார்த்தா இந்த ஹை அண்ட் லோவோட பியூர் இன்ஸ்பிரேஷன். அவர் ஹெவிலி அவங்க அந்த டோட்டலி அந்த கேமரா மூவ்மெண்ட் தேவையானப்ப எடுக்கிறாங்க. அந்த ஸ்டேஜிங் அதெல்லாமே வந்து அவ்வளவு யூனிக்கா இருக்கு. இப்போ படம் பார்க்கும்போது அது அப்படியே ஒரு சீனா கடந்து போயிடும். ஒருத்தர் இன்ட்ராகேட் பண்றாங்க அல்லது ஒரு நம்ம ஆழமா பாக்குறது இல்லை. இப்ப அது ஓரளவுக்கு நம்ம அதை சினிமா புரிய புரிய அதெல்லாம் எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. உலக சினிமான்னு இந்த பிளாக் போஸ்ட்ல படிக்கிற காலத்துல இருந்து இது ஒரு ஒரு பைத்தியம் தான். ஒரு படம் பார்த்துட்டு அதை பத்தி படிக்கிறது, அதை பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி பண்றது, அது ஒரு ஒரு ஆர்வம் தான். அவ்வளவுதான். அதுக்கு டைம் இருக்கும்போது பண்றது அவ்வளவுதான். எப்படி படம்லாம் எடுக்க போறது இல்லதான். ஒரு ரசிகனா நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதான பண்றோம். இன்னொன்னு ஓனாய் மாட்டுக்குட்டியினுடைய மோனோலாக். ஆனா அன்னைக்கு தேதிக்கு அதை கிண்டல் தான் பண்ணாங்க. கேவல்ரி சிமெட்ரிக்குள்ள கதை சொல்லுன்னு அந்த குழந்தை எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு கடைசியா
மிஷ்கின் திரும்பி வந்து உட்கார்ந்து கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது அது ஒரு மோனோலாக் போக போகுதுங்கிறதுக்கான இது வரைக்கும் பேசவே இல்லை. இந்த படத்துல கிட்டத்தட்ட 10 வார்த்தை தான் மொத்தமா பேசியிருக்கக்கூடிய ஒரு புரோட்டகானிஸ்ட் இப்ப பேச போறான். பேசுறதுக்கான ஸ்டேஜை செட் பண்ணிட்டு ஒரு கதை தான். அந்த கதையை மைண்ட்ல இருந்து வார்த்தைக்கு வார்த்தை மனப்பாடம் பண்ணி எல்லாம் பேச தேவையில்லை. ஒட்டுமொத்த கதையும் அந்த ஒரு இடத்துல, ஏன்னா உண்மையில என்ன நடந்துச்சுன்னு எப்பவுமே சொல்ல போறது கிடையாது. ஏன் எட்வர்டுன்னு இந்த தேவையில்லையே. ஸ்பூன் ஃபீடிங்கே இல்லாம அழகா ஒரு மோனோலாக்ல அத வந்து கன்வே பண்ணிருப்ப. அப்படி பண்ண ஸ்ரீக்கு புரியறப்பதான் ஆடியன்ஸுக்கும் புரியணும். ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்றானோ அத ஸ்ரீ ஃபீல் பண்ணணும். அதையே உல்ஃபும் ஃபீல் பண்ணணும். ஒரு பர்ஃபெக்டான ஒரு 5 நிமிஷம்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு திரும்பி பார்த்தா அன்னைக்கு கிண்டல் பண்ணாங்க நிறைய பேரு. எவ்வளவு அற்புதமா அந்த சீனை வந்து கன்சீவ் பண்ணி எடுத்திருக்காப்ல தான் இருக்கு. இல்ல நம்ம பேசும் இல்ல மொத்த படமே அந்த லோர் தானே. அதோட அந்த லோர் தான் படமே. அதான். சோ நம்ம போன தடவை பேசினப்பே இதான் பேசணும்னு நினைக்கிறேன். அவன் லிட்டரலா அங்க கொண்டு போய் வைக்கிறது வந்து பைபிளோட பாவ மன்னிப்பு, அந்த கிறிஸ்டியானிட்டியோட பாவ மன்னிப்பு தான் அவன் கொண்டு போய் அதுல கொண்டு போய் வைக்கிறான். லைக் அதே மெழுகுவர்த்தி, நீ சொன்ன அந்த சோடியம் வேஃபர் நைட் லைஃப், ஸோ என்னெல்லாம் படத்துல இருக்கணுமோ எல்லாமே அந்த ஒரு மோனோலாக்லயே இருக்கும். 2 நிமிஷத்துல ஒட்டுமொத்த கதை இருக்கு. அவன் என்ன மூட் செட் பண்றான், அவன் என்னோட என்ன லைட்டிங் செட் பண்றான், அவன் கொடுக்கக்கூடிய அந்த காட் மூமெண்ட் என்ன அப்படிங்கிறது. ஸோ அங்கதான் வந்து நீ சொன்ன அவன் வந்து அந்த கடவுள் தன்மையை வந்து ஒப்படைக்கிறது இருக்குல்ல, அது வந்து அங்கதான் நடக்குது. அந்த அந்த ஒரு செகண்ட், அந்த 2 நிமிஷத்துல தான் நடக்குது. அதை வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அதுல பார்த்தேன்னா அந்த கதையுமே வந்து எப்படி சொல்றது, ரொம்ப ரிவீல் பண்ணாம, அதாவது அவன் உண்மையா இல்லையாங்கிறது 2வது, அந்த உண்மையை சொல்றான்னு வச்சுக்கிட்டா கூட, இல்ல பொய் சொல்றான்னு வச்சுக்கிட்டா கூட, முழுசா ரிவீல் பண்ணாம கொண்டு போய் அந்த ஓநாய் மாட்டுக்குட்டியும் டைட்டில்ல போய் அங்கதான் போய் ஜாயின் பண்றாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஸ்டேஜிங். அது கரெக்டா கொண்டு போய் வச்சது. குறிப்பா அந்த லைட். இவர் படங்கள் பெரும்பாலும் வந்து குற்ற உணர்ச்சி அல்லது ரெடிம்ஷன், ஒரு பாவ மன்னிப்பை தேடின ஒரு இதுக்குள்ளதான் இருக்கு. உடனே இதுதான் ஞாபகம் வருது. சித்திரம் அது ஆல்ரெடி பேசிட்டாங்க நிறைய, அவரே பதில் சொல்லிட்டாரு. ஏன் அவங்க கதாபாத்திரங்களா தலைய குடிஞ்சே இருக்குன்னா, அது ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியிலேயே அவங்க எல்லாம் ஆட்பட்டு இருக்காங்க. இந்த சித்திரம் பேசுறதுல வந்துட்டு அந்த அவங்க அப்பா வந்து தொடச்சுக்கிட்டே இருப்பார் படம் ஃபுல்லா. அது மட்டும் தான் பண்ணாரு. என்னடான்னு கேட்டா அவர் மனசுல அவ்வளவு அழுக்கு இருக்கு, அததான் படம் நெடுக அவர் தொடச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி அவருடைய கில்ட்டு அவர் அப்படித்தான் வந்து அதுல இருந்து மீண்டுக்கிறாரு. சோ இந்த மாதிரி தொடர்ந்து அந்த ஆள் வந்து இதைதான் பண்ணிட்டே இருக்காரு. நீ சொன்ன அந்த கடவுளை தொட்டு காட்டுற இடத்துக்கு தகுந்தமா அதே அளவுக்கான இது வந்து அந்த கதாபாத்திரங்கள் தங்களுடைய குற்ற உணர்ச்சியை வந்து எப்படியாவது அதை மீண்டு வெளியே வர்றதுக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு நைட்ல நடக்கக்கூடிய ஒரு படத்துல எத்தனை விதவிதமான கேரக்டர்கள், குறிப்பா அந்த டாக்டர், இந்த டாக்டருக்கு ஒரு இளவுல உட்கார்ந்து இருக்கான். எந்த கேரக்டரையும் சாதாரணமா எல்லாம் வைக்கல. அந்த கேரக்டருக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையோட இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணுது, கத்துவாப்ல. இன்னொரு 1.5 மணி நேரத்துக்கு யாரும் என்கிட்ட வரக்கூடாது, அத்தை வந்துட்டாங்க ஊர்ல இருந்து அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு யாரும் என்கிட்ட வரக்கூடாது. அந்த இடத்துல இந்த சிலந்தி கூடு கட்டுற ஷாட்டோட வச்சு, பொதுவா வந்து இவ்வளவு மெடிக்கல் டேர்ம்ஸ படத்துக்குள்ள வைக்க மாட்டாங்க. ஆனா உண்மையிலேயே ஒரு டாக்டர் என்ன பேசுவாரோ அதை அத்தனையும் வச்சு விட்டு, அதுக்கு அடுத்த சீன்ல கமிஷனர்கிட்ட வந்து அவர் பேசுறது, கமிஷனரை சாஜி டீல் பண்றது. நீங்க 2 பேரும் திருச்சி சென்ட் ஜோசப்ல 6 வருஷம் படிச்சிருக்கலாம், அதனால நீங்க இவர் சொல்றத கேட்கலாம், நான்லாம் தலையாட்ட முடியாது சார். சாஜி நோட் பண்ண இந்த ஷாட் வரும்போது சாஜி கிட்ட போகும்போது பேக்ரவுண்ட்ல அண்ணா ஃப்ரேம் இருக்கும். இல்ல சாஜி எப்பெல்லாம் லாங் டயலாக் பேசுறாரோ அப்பதான் அந்த மலையாள டோன் வந்து படத்துல கரெக்டா செட் ஆகும். அவன் வந்து உள்ள வந்து மாட்டிக்கிட்ட ஒரு ஆள் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல, இது அவன் 5வது பண்ணிருப்பான் நினைக்கிறேன். அந்த ஒரு அவன் சாஜிய மிஷ்கின் யூஸ் பண்ற இடங்கள் எல்லாமே வந்து அவன் எப்பவுமே ஒரு வேகத்துல, ஒரு அவசரத்துல அவர் வந்து ஒரு பெரிய டயலாக் ஒண்ணு இருக்கும். அதாவது ஒரு முக்கியமான கட்டத்துல எங்கேயாவது முட்டிச்சதுல நிக்கும் போது அவர் கோபமா லாங் இது பேசியே ஆகணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவர் பேசும்போது அவரால் நம்ம தமிழ் ஸ்பீடுக்கு பேச முடியாது. அது படத்துல காமிக்கலா இருக்கும். போலாம் சார், எங்கேயா போலாம், அங்க போலாம் சார், எங்கேயா போகணும், மொத்த டிபார்ட்மெண்ட் அங்கதானே சார், அங்கதானே போகுது. முதல்ல நம்ம மத்திய கையாளுக்கு வர சொல்லிட்டு அடுத்த வீட்டுல ஏறி போயிட்டான். இப்ப எல்லாரையும் அங்க கூப்பிடுறான், நம்ம அங்க போய் என்னைய புடுங்க போறோம். முரட்டு சீன் அது. அதே மாதிரி சாஜி வந்து ஓடுறது ஒரு மாதிரி கொஞ்சம் படத்துல அது மட்டும் கொஞ்சம் காமிக்கலாம். அதுவும் காமிக்கலா தான் இருந்துச்சு. ஒரு போலீஸ்காரனுக்கான ஓட்டம் இல்லாம அவரு ஒரு இலக்கியவாதிக்கான ஓட்டத்துல ஓடுவாரு. சாரி, இலக்கிய விமர்சகர் அவரு. அதுக்கப்புறம் அந்த திருநங்கை கேரக்டர், அந்த திருநங்கை கேரக்டர் கரெக்டா இன்ட்ரோ பண்ணுவாப்ல. ஆனா தேவையே இல்லாம 2 போலீஸ்காரங்க வந்து பேசுறானுங்கல்ல, அந்த இடத்துல கொஞ்சம் இறக்கி விட்டுரும். மறுபடியும் போய் அது அவங்க மிஷ்கின் கூடயும் குழந்தை கூடயும் சுத்துறப்பெல்லாம் நல்லா இருக்கும்.
மறுபடியும் சாகர சீன்ல ஒரு எமோஷன் வரும். எல்லா கேரக்டருக்கும் சில பிசுறுகள் இருக்கும். ஆனா முதல் தடவை இந்த படங்களை பார்க்கும்போது இந்த பிசுறுகள் மட்டுமே நம்ம கண்ணுக்கு தெரியுது. ரீவாட்சுக்கு 10 வருஷம் கழிச்சு போகும்போதுதான் இந்த பிசுறுகள்லாம் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் விட்டுட்டு மேட்ர பாரு. இப்ப சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, ஏங்கிற எழுத்து இல்லாம ஒரு சென்டென்ஸை நம்மளால படிச்சிட முடியும். ஏவை எல்லாத்தையும் எடுத்தாலும் நம்ம புரிஞ்சுக்க முடியும்பாங்கல்ல. வவல்ஸை எடுத்தாலும் ஸ்டார்டிங் எண்டிங் இருந்தாலே புரிஞ்சுக்க முடியும்ல. அப்படி மிஷ்கின் படத்தை இப்ப நம்ம ரிட்டர்ன் பாக்குறோம். ஆனா ஃபர்ஸ்ட் தடவை பார்க்கும்போது இந்த சின்ன சின்ன பிசுறுகள் எங்கேயோ நம்ம மூளைக்குள்ள போய் அழுத்தமா உட்கார்ந்துகிட்டு உண்மையான ரசிக்க வேண்டிய விஷயங்களை வந்து குறைச்சு விட்டுருக்கோ அப்படிங்கிற ஒரு இல்ல டவுட் என்னன்னா வரும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஒண்ணு செட் பண்ணிடுறான்ல. இப்ப நம்ம ட்ரெயின் படமே வருது. அதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்போம். இப்ப நம்ம வந்து ஓநாய் மாட்டுக்குட்டி அளவுக்காவது இருக்கணும். அந்த ரேஞ்சுக்கு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்போம். அவன் வந்து இப்ப நம்ம ஒரு ஜப்பான் படம் ஒண்ணு வந்துச்சு. அந்த புல்லட் ட்ரெயினா ஏதோ ஒரு ஆக்ஷன் மூவி இருந்துச்சுல்ல. ஒரு அவுட் அண்ட் அவுட் ட்ரெயினுக்குள்ள நடக்கக்கூடிய ஆக்ஷன் மூவி ஒண்ணு வந்துச்சு. நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி ஒரு படமா ட்ரெயின் இருந்துச்சு அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய 2 சீன் மட்டுமே வந்து இந்த மாதிரி ஒரு மோனோலாக் இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஏமாற்றப்படுவோங்கிற ஒரு இடத்துல வந்து நின்றுவோம்ல. நம்ம எதிர்பார்க்கிறது வேற, அங்க ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகும்போது, என்னடா படம் அப்படின்னு சொல்லிட்டு. இத நம்ம திரும்ப ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது, இந்த ஹை மூவ்மெண்ட்ஸ மட்டுமே எதிர்பார்த்து, இதுல இருக்கக்கூடிய குறைகள்லாம் நம்ம ஏத்துக்கிட்டு நம்ம படம் பார்க்குற ஒரு இடத்துக்கு வந்துருவோம். அப்போ வந்து இத நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் நிப்போம்னு நினைக்கிறேன். கரெக்டா அந்த மோனோலாக்ல படம் முடிஞ்சிடும். அந்த ஆமா. மோனோலாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்காக இந்த ஓட்டம் இதெல்லாம் அப்படின்னு ரிவீல் ஆனதுக்கு அப்புறம் அத ஸ்ரீ தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இது பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் சப்வேக்குள்ள போயிட்டு அவர் ஒரு ஜப்பானீஸ் ஃபைட் போடுறாருங்கிறத தாண்டி அந்த படம் அது வரைக்கும் இருந்த இன்டென்ஸ் மறுபடியும் அந்த கிளைமேக்ஸ்ல மட்டும்தான் வரும். இனிமேல் வந்து நீ பாத்துக்குவ, அத வந்து பந்தத்தை கைமாத்தி விடுற மாதிரி குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்துட்டு இவன் செத்து போறாங்கிறது அந்த ஒரு மொமெண்ட் தான். இடையில ஒரு 15 நிமிஷம் லேக் இருக்கும். இந்த கம்பா உள்ள வந்தாலே கதை நாசமா போயிருதுன்னு வச்சுக்குவேன். ஆக்சுவலா இந்த படத்துல வந்து அந்த வில்லனை காட்டாமலே ஒரு மிஸ்டிக்கா வச்சிருந்தாலே இன்னும் ஒரு மேல எழுந்து வந்திருக்கும். ஆமா. அஞ்சாவேல பிரசன்னா ஒரு வில்லன்னா அதுக்கு உண்டான வேலையை பண்ணிருப்பான். அவனை பார்த்தாலே நமக்கு அருவருப்பா தான் இருக்கும். அருவருப்பு வர்ற மாதிரியான ஒரு கேரக்டரை அவன் அழகா பண்ணியிருப்பான். இல்ல நீ இந்த கடைசி ஃபைட் சொன்னதுனால இப்பதான் ஞாபகம் வந்தது. அது வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணதுல நம்ம என்ன பண்ண போறோம், சண்டை போட போறோமா அப்படின்னு சொல்ற மொமெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாட்ஷா ஃபைட்டுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டேஜிங். அது ஏதோ ஒரு இதுல தான் போட்டுதான ரிவ்யூல. அந்த ஆங்கிள் வந்து அந்த உல்ஃபோட டெய்ல புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த ஆடு வந்து அதுக்கான ஆங்கிள் அப்படிங்கறது லேட்டரா தான் படிச்சேன். பட் ஸ்டில் இது திரை மொழியெல்லாம் தெரியாமவே குறியீடு தெரியாமே வந்து ஒரு கண்ணு தெரியாத ஒரு பொண்ணை வச்சுட்டு 2 சாமுராய்களோட நம்ம சண்டை போட போறோம்னு சொல்றதே வந்து அது ஒரு ஆகச்சிறந்த எலிவேஷன் அந்த படத்துல. அது ஒரு கரெக்ட். ஈஸ்டர்ன் ப்ராமிசஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். ஈஸ்டர்ன் ப்ராமிசஸ் வந்து இந்த ஏரியாவை தான் டீல் பண்ணுவோம். ஆக்சுவலா வந்து ஒரு ரஷ்யன் மாஃபியா ரெஸ்டாரண்ட் வச்சிருப்பாங்க. உள்ளுக்குள்ள மாஃபியா டான் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்குள்ள ஒரு பொண்ணு வந்து சிக்கிக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்ல பெய்டு கில்லரா இருக்கக்கூடிய ஒருத்தன் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக சொந்த பாஸை எதிர்த்துக்கிட்டு அவளை காப்பாத்துறதுக்கு போவான். இது 2007 வாக்குல வருது. இது வந்து ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் எடுத்தார்ல அந்த ஆளுடைய அடுத்த படம். அது கண்டிப்பா வந்து இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச இதாதான் இருக்கும். இது வந்து இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புத்தகங்கள் வந்து பாதி படிச்சுட்டு மீதி கதையை நம்ம மைண்ட்ல ஓட்டுவோம்ல, அப்படி ஓட்டப்பட்ட ஒரு படமா எனக்கு ஓநாய் மாட்டுக்குட்டியும் தெரிஞ்சது. அந்த படத்தை நீங்க பாருங்க, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்காது. ஆனா லைன் ஒண்ணு, செய்யற வேலை ஒருத்தனுக்கு, ஆனா உள்ளூர இருக்கக்கூடிய மனிதத்தன்மை யார கொல்ல சொல்லி பாஸ் சொல்றானோ அவனை காப்பாத்துறேன்ட்டு போயிட்டு அப்படியே மொத்தமா பாஸோட ஈகோவை கிளறி யார கொல்லணுமோ அவனை விடு, நான் முதல்ல உன்னை முடிச்சுட்டு தான்டா அது மறு வேலையை பார்ப்பேன்னு பாஸ் கிளம்பி வர்ற அந்த பயம், அந்த ஓட்டம், அந்த துரத்தல், அது அத்தனையும் அதுல சொல்லாத ஏரியா எல்லாத்தையும் ஓநாய் மாட்டுக்குட்டியும்ல டீல் பண்ணி விட்டுருப்பாங்க. அந்த ஒரு கொரியன் மூவி இதே மாதிரி கம்பெனி மேன் நினைக்கிறேன். அதாவது வில்லனோட ஒரு ஒய்ஃப் இருப்பான்னு நினைக்கிறேன், ஒரு காதலியோ ஒரு ஒய்ஃப் இருப்பா. கூட வேலை பார்க்கறவன் வந்து அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன ஒரு இது ஓடிட்டு இருக்கும். அவனே கொல்ல சொல்லிடுவான் வில்லன். ஆனா அவளை கொல்லாம இவன் வந்து அவளை காப்பாத்துவான். சோ இவங்களுக்குள்ள ஒரு இதே வரும், சண்டை வரும், திரும்ப அவனை கொல்ற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு லைன் தான் நீங்க சொல்ற. அதே மாதிரி ஒரு டாம் ஹாங்க்ஸ் படமும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இந்த மாதிரி நிறைய படங்கள் உண்டு. அது ஏதோ ஒரு படத்துக்கு வந்து விமர்சனத்தை சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு ஃபாலன் ஏஞ்சல் ஸ்டோரி. இது ஒரு கடவுள், அந்த கடவுளோட பையன், அந்த கடவுள் அவரே கடவுளா நடிச்சு இருக்கக்கூடியவன், அவன் வந்து அவர்கிட்ட இருந்து விலகி அவரை எதிர்க்கிறது ஒண்ணு இருக்குல்ல.
ஸோ இந்த ஃபாலன் ஏஞ்சல் இது வந்து இவங்கிட்ட அதிகமா இருக்கும். மிஷ்கின்ட்ட அந்த பைபிள் கனெக்ஷன்ல வந்து இந்த படத்துல வந்து அது அழகா வரும். என்னன்னா இதுல வந்து ஃபாலன் ஏஞ்சல் வந்து கிட்டத்தட்ட மிஷ்கின், அதாவது இந்த ஓனாயா இருக்கக்கூடியவன் வந்து அவன் ஒரு சாத்தான். அவன் இறங்கி விழக்கூடிய, அவனுக்கு கடவுளா இருந்த தம்பா கிட்ட இருந்து பிரிஞ்சு இவங்களுக்கு கடவுளாகிற ஒரு இடம். ஒரு சாத்தான் வந்து இன்னொரு ஆட்டுக்குட்டிக்கு கடவுளாகிற ஒரு இடம். அந்த ஃபாலன் ஏஞ்சல் ஸ்டோரிஸ் வந்து நீங்க படம்னு ஒரு இது பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட படங்கள் நம்ம தமிழ்லயே வந்து ஏகப்பட்ட தடவை அடிச்சிட்டாங்க. அந்த வில்லன்ட்ட வந்து அடியாள ஆமா. இருக்கக்கூடியவன் வந்து திரும்பி வந்து ஹீரோயினை காப்பாத்துறத வந்து ஏகப்பட்ட படங்கள் பண்ணிட்டானு. பட் அது அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இல்லாம, ஆனா அத வந்து ஒரு பைபிள் ஃப்ளோல கொண்டு வரதுக்கு வந்து மிஷ்கின் அந்த படத்துல வந்து கரெக்டா பண்ணிருப்பாப்ல. இன்னைக்கு திருப்பி எடிட் பண்ணி விட்டா இந்த தம்பாவுடைய கூத்தையெல்லாம் மட்டும் கட் பண்ணிட்டு விட்டாலே ஒரு முழுமையான கிறிஸ்பான ஒரு படம் வந்துடும். ஆனா நீங்க பாருங்க, ஆனா இந்த படத்தை எல்லாம் ஓனாய் மாட்டுக்குட்டியும் எல்லாம் ரீக்ரியேட் பண்ணலாம். மத்த ஸ்டேட்ல கூட எவனும் அனுராக் காஷ்யப் மாதிரியான ஆட்கள் கூட கொண்டு போய் அங்க நம்ம வேற மாதிரி பண்ணி பார்ப்போமான்னு கூட ட்ரை பண்ணல பாருங்க. அது ஆச்சரியமான விஷயம். இல்ல ஏன்னா இதுவே அவ்வளவு ஒரிஜினலா இருக்கு. இது நீ திரும்ப ரீக்ரியேட் பண்றது இந்த சிக்னேச்சரோட பண்ணணும். அதை ரீக்ரியேட் பண்றதெல்லாம் வந்து தெரியல. ஒரு சாதாரண மக்களா படத்தை எடுக்கிறாங்க. மூலவிங்கிகளுக்கே இது ஒரு இதை வந்து ரீக்ரியேட் பண்ணணுங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க போறது இல்லைன்னு எனக்கு தோணுது. லைக் இப்ப நம்ம வந்து இப்ப சுப்பிரமணியபுரத்தை ரீக்ரியேட் பண்ணணும்னு இறங்குவானுங்க, பாட்ஷாவை ரீக்ரியேட் பண்ணணும்னு இறங்குவானுங்க. அவங்களுக்கு 2 ஏரியாவுமே வந்து வேற வேற ஆட்கள் ரீக்ரியேட் பண்றானுங்க அப்படின்னா கூட மிஷ்கினோட படங்கள்ல இருந்து இந்த மாதிரியான ஒரு ஃபிளாட் ரேட்டட் இது என்னன்னா எஸ்தெட்டிக்ஸ்க்காக உருவாக்கக்கூடிய அவன் உருவாக்குற எஸ்தெட்டிக் ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம அப்படியே உருவாக்கணும். நம்ம அதுல பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதை நம்ம ரீக்ரியேட் பண்றோம், ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அவன் உருவாக்குன மேஜிக் வந்து மிஸ் ஆயிடும். சோ அதுதான் நான் அப்படிதான் பண்ண முடியாது. அவன் பண்ணிருக்கிறது இல்ல சேஞ்ச் பண்ணா ஃபிளாட்டா இருக்கும். ஃபிளாட்டான்னு சொல்ல நான் ஸ்டேஜ் எப்படி சொல்றேன்னா, அவன் உருவாக்குற ஃப்ரேம்ஸ் இருக்குல்ல, நீங்க சொல்ற ஒரு அந்த ஃப்ரேம்ஸ் மட்டும் இல்லாம அந்த சீக்வன்ஸ், ஒரு பெரிய சீக்வன்ஸ் ஒன்று பண்றான், அதுக்கான டைம் எடுத்து அந்த இடத்துக்கு வந்து எல்லாரையும் கொண்டு வந்து நிப்பாட்டி அவங்க போனதுக்கு அப்புறமா அந்த இடம் அப்படியே இருக்குங்கிற ஒரு லாங் சீக்வன்ஸ் கொடுக்குறான்ல, இதை வந்து டூப்ளிகேட் பண்ணாம ரீக்ரியேட் பண்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது மிகப்பெரிய ரிஸ்க். டூப்ளிகேட் பண்ணா நம்ம பண்றதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. இப்போ அனுராக் காஷ்யப் இருக்கான் அப்படின்னா இதை நான் டூப்ளிகேட் பண்றதுக்கு நான் தேவையில்லை. இதை நான் ரீக்ரியேட் பண்ணேன்னா இது மிஸ் ஆயிடும். ஸோ நான் வேற படமே எடுத்துட்டு போயிடுவாங்க, அந்த இடத்துக்கு போயிடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். மிஷ்கினோட பெரும்பாலான படங்கள் இந்த இடத்துக்கு போயிருதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு, மிஷ்கினுடைய படங்கள் வந்து மிஷ்கினுக்கு அந்த மிஷ்கின்கிற கேரக்டருக்கு பில்டப் ஏத்துறதுக்கான வேலையை மட்டும்தான் செய்தே தவிர அது வந்து கமர்ஷியலா பெரிய ஹிட் எல்லாம் கிடையாது. அப்ப கமர்ஷியல் எலிமெண்டே இல்லாத ஒண்ணு பேருக்காக மட்டும் திரும்ப பண்றதுக்கு ஒருத்தன் விரும்புறது இல்ல. ஏன்னா ஆல்ரெடி நீ நல்லா பண்ணி காட்டினாலும் மிஷ்கினை தான் பாராட்ட போறானுங்க. அந்த ஒரு காரணம் சேர்ந்து மிஷ்கினப்பா எப்படி எடுத்திருக்காங்க பாரியா தமிழ்ல ஒருத்தன்னு சொல்ல போறான். இந்த ரீமேக் பண்றவனுக்கு எந்த பயனுமே இருக்காது. எனக்கு இப்ப என்ன டவுட்னா, இப்போ எடுத்துட்டு இருக்க படத்தை எல்லாம் கூட சுமார் படங்கள் நம்ம சொல்ற படங்கள் எல்லாம் கூட 10-15 வருஷம் கழிச்சு இதே மாதிரி எடுத்து போட்டு டீகோட் பண்ண வேண்டிய நிலைமை வருமா? வெற்றிமாறன் படங்களை விசாரணைய அதெல்லாம் விசாரணை 2 எல்லாம் பண்ண வேண்டி வருமானு ஒரு டவுட் வருது. போற போக்க பார்த்தா அப்படித்தான் ஆகும் போல தெரியுது.